பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமா இருப்பது மனுஷனுக்கு இன்னைக்கு பாருங்க ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னாக்கா ஒரு நாளும் ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலைகள் மனிதர்கள் கடந்து போகிறார்கள். ஏதோ ஒரு சங்கடம் வாழ்க்கையில, ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால எப்பவும் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியுமா, எப்பவும் நம்மளால ஜாய்ஃபுல்லா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுது பாருங்க. ஆனா இந்த அதிகாரத்தை எழுதின பவுல் வந்துட்டு எங்க இருந்து இந்த புஸ்தகத்தை எழுதினாருன்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில இருந்து எழுதினாரு. அப்போ ஒரு மனுஷன், கடவுளுக்குள்ள இருக்கிற மனுஷன், கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவனுடைய பிள்ளை பாருங்க, சூழ்நிலை நம்மளுடைய சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ நிர்ணயிக்க முடியாது அப்படின்றதுக்கு இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு உதாரணமா இருக்குது பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம அநேகர் என்ன பண்றோம்னாக்கா, என்னுடைய சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால நான் ஹாப்பியா இல்லை, நான் ஒன்னும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி என்னுடைய சூழ்நிலை இல்லை, நான் ஒரு ரொம்ப சமாதானமா இருக்கிற மாதிரி என்னுடைய சூழ்நிலை இல்லை, இந்த மாதிரி நேரத்துல போய் நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும், இப்ப போய் என்னால எப்படி நானு சமாதானமா இருக்க முடியும் அப்படின்னு அநேகர் இன்னைக்கு நாம சொல்றோம். ஆனா இந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு தாண்டி அது இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். அப்படின்னா உங்க சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா எல்லா வேலைகளிலும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது, கஷ்டம்தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையில கடினமான காரியங்கள், போராட்டம், தேவைகள் எல்லாத்தையும் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். அதுல எல்லாம் எப்படி நான் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னா கஷ்டம். ஆனா வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள்னு சொன்னா சூழ்நிலை பாத்தீங்கன்னா நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை, ஹாப்பியா நான் ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா வசனத்துக்குள்ள நான் வாக்கு தத்தத்துக்குள்ள போகும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு திடமானது, எனக்கு ஒரு விசுவாசம் வருது. அப்ப சிச்சுவேஷனை பார்த்தாக்கா, நான் டெய்லி ஃபேஸ் பண்ற என்னுடைய காரியங்க பார்த்தாக்கா ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே இதை உன்னால ஓவர் கம் பண்ண முடியும், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இதை நான் கடந்து செல்ல உனக்கு உதவி செய்வேன், இதுல இருந்து நீ மேல வருவ, இதுல இருந்து நீ ஜெயிப்ப, நான் உன் கூட இருந்து உன்னைய எல்லா காரியத்திலும் உனக்கு ஜெயத்தை தருவேன் அப்படின்னு கர்த்தருடைய வசனம் எனக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல என்னுடைய நம்பிக்கை போகும்போது மட்டும்தான் பாருங்க என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை எடுத்துட்டாக்கா சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப கடினம். இன்னைக்கு மனுஷனுக்கு, எல்லா விதமான மனுஷனுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்தாக்கா ஹாப்பி, எல்லாமே எதுவுமே இல்ல நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் இன்னைக்கு எல்லாரும் கடந்து சொல்றாங்க. அப்ப பவுல் சொல்றாரு பிலிப்பியர் எழுதின நிருபத்துல சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். ஏன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க்கையில. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துல போகும்போது ஒவ்வொரு நாளும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்குது, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்குதுன்னு. அப்ப ஜெபத்துல நான் எல்லா காரியங்களையும் தேவனிடத்துல தெரிவித்து விட்டு அந்த ஜெபத்துல எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் முடிஞ்சு நான் வரும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கணும். ஏன் சொன்னா என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பதில் செய்வார் அப்படின்னு அந்த துக்கத்தை எல்லாம் மறந்து, அந்த கவலை எல்லாம் மறந்து கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு மறுபடியும் சொல்றேன். நீங்க யாரும் துக்கப்படாதீங்க. சங்கீதம் புஸ்தகம் 37வது அதிகாரத்துல வசனம் சொல்லுது பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம்
ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்ப கர்த்தரை எடுத்துட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இருந்து கர்த்தரை தாண்டி நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன்னாக்கா நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய சமாதானத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருக்குள்ள என்னால கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியும். இந்த உலகத்துல நமக்கு அநேக விதமான ஜனங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம், ஒரு தேவையான வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம், தேவையான முன்னேற்றங்கள், ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஐஸ்வர்யம், ஒரு சுகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் இல்லாம இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கும் போது அதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஒரு முனிவர் பாருங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப ஒருத்த அவரை ரொம்ப அவர் முகத்துக்கு நேரா நின்று முகத்துல என்ன பண்ணிட்டாராம், துப்புனாராம், ஸ்பிட் பண்ணிட்டாராம். அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்ப கேட்டாராம், என்னங்க ஒருத்தர் இப்படி உங்க மூஞ்சில ஸ்பிட் பண்ணிட்டு போறாரு, துப்பிட்டு போறாரு, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு. நல்ல வேலை என்னை அவன் அடிக்காம விட்டான் அப்படின்னு சொன்னாராம். ஒருவேளை அடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டப்ப, நல்ல வேலை என்னைய கொல்லாம போயிட்டானேன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒருவேளை அவன் கொன்னுட்டா, நன்றி, இந்த உலகத்தை விட்டு நானு ஒரு நித்தியமான உலகத்துக்கு போய் சேர்ந்திருப்பேனேன்னு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த முனிவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, உங்களுக்கு நேரடிகிற வாழ்க்கையில வர்ற எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலும் சந்தோஷத்தை தேடுங்க. ஃபைண்ட் யுவர் ஹாப்பினஸ். கஷ்டமான சூழ்நிலை, ஐயோ இப்படி ஆயிருச்சே, ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு உட்காந்து துக்கத்துக்குள்ள போய் கர்த்தர் உங்களுக்கு கிருபையா கொடுத்திருக்கிற அந்த நாளை வீணடிச்சிடாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் கர்த்தர் இந்த காரியத்துல எனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார், என் தேவன் இந்த காரியத்துல எனக்கு ஒரு சமாதானத்தை தருவார், என் தேவன் இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கடவுள் சமூகத்துல ஆண்டவர்கிட்ட உங்க காரியங்களை எல்லாம் நீங்க ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்க பழகுங்க, சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் உங்க சந்தோஷத்தை கெடுத்து போடுறதுக்கு நீங்களே இடம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேல உங்க நம்பிக்கையும் உங்க விசுவாசமும் இருக்குன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் யாருமே தடை செய்யவே முடியாது. அதனால கிருபையா ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் நமக்கு காண செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாளில கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்க கடந்து செல்லும் போதும் அதுல சந்தோஷத்தை நீங்க பாருங்க. சில நேரத்துல ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமா வந்துருதா, அப்ப அதுலயும் இவ்வளோ பெருசா நேராம என்னை ஆண்டவர் இந்த ஒரு சின்ன காரியத்தின் மூலம் என்னை ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறாரு, இவ்வளோ பெருசா நடந்துருச்சேன்னு அப்படி உட்கார்ந்துராதீங்க. அந்த காரியத்துல கூட ஆண்டவர் என்னை தப்புவித்திருக்கிறாருன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்க. உங்களுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் ஒன்று இல்லாமல் போட கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல இந்த காலை வேளையிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள ஆண்டவரே உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருக்க நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் அவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்க நீங்க கிருபை கொடுங்கப்பா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவர் உங்க இருதயத்துல அப்பா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துல என்ன வேதனை, என்ன துக்கம், என்ன கஷ்டம் அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவரே நீர் நன்கு அறிவீர் சுவாமி. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் நீர் இருதயத்தை பார்க்கிறீர் கர்த்தாவே. அவங்க கடந்து போய் கொண்டு இருக்கிற பாதைகள் துக்கமான வேதனை நிறைந்த பாதைகளா இருக்கலாம், ஆனா வசனம் சொல்லுகிறது சந்தோஷமா இருங்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின்படியே தகப்பனே உங்க பிள்ளைகளை ஆண்டவரே சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒவ்வொரு நாளையும் வாழ ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்க அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் உங்க கரம் இருக்கட்டும் சுவாமி. உங்களுடைய
உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அவங்க கடந்து செல்கிற எல்லா பாதைகளிலும் ஆண்டவரே கர்த்தர் தாமே கூட இருந்து அவங்களை ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மைகளால நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. You are blessed in Christ.